5 கோடி ரூபா என் கல்யாணத்துக்கு முதலீடு போட்டாங்கன்னு சொன்னா, ஐயோ இதை நான் முடிச்சுட்டு வந்தா எங்க அப்பாவுக்கு இவ்வளவு பணம் வேஸ்டா போகுன்றது இருக்குல்ல. அப்போ நாம என்ன பண்ணணும்? டவுரியை கிரிமினலைஸ் பண்ணணும், கொடுக்கறதையும் சேர்த்து. முடியுமா? இங்க அதை என்ன பண்றாங்க? இப்ப டிவியில நியூஸ் வருது, தாய் மாமன் சீர் கொடுத்ததுன்னு சொல்லி. சீரா அதை திரும்ப ரிட்டர்ன் கேட்பாங்க. அதை வேற ஒரு விஷயத்துல அதை வந்து ஒரு காட்சிப்படுத்துறதுங்கிறது ஒரு கலாச்சாரம். அது எப்போ வரதட்சணை குற்றம்னு ஆன பிறகுதான் அந்த காரை கொண்டு வந்து வாசல்ல நிறுத்துறது, பாத்திர பண்டத்தை எல்லாம் வந்து அங்கே ஷோவில் வைக்கிறது, ஃப்ரிட்ஜு இதெல்லாம் கொண்டு வந்து எல்லாத்தையும் அடிக்க அதை வீடியோ எடுக்கிறது. சில ஜாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெண்கள் வந்து விசிட் போவாங்க, அந்த சீர் பாத்திரங்கள்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணுவாங்க, நோட்டில் எழுதி வச்சுக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும். இப்போ அதனுடைய வடிவம் பரவலாக மாறி இருக்கு. அந்த சொத்துல உரிமை இருக்குன்ன பிறகு அது என்ன இருக்குன்னு சொன்னா, இல்லைனாலும் வாங்கிக்கலாம். அதை விட முக்கியம் எவ்வளவு கொடுப்பாங்கிறத பர்ஃபெக்டாக விசாரிச்சு தான் கல்யாணங்கள் நடக்குது. அதுக்கும் மேலே பலர் வந்து இது ஒரு பெரிய பொண்ணு கிடைச்சா போதும் அப்படிங்கிற நிலைமை வந்தாச்சு. இவ்வளவும் இருக்கு. இவங்களே நிறைய விசாரிச்சிருக்காங்க. இந்த பையன் வெட்டியா வீட்டில் உட்காந்துருக்கிறான்னா இப்படி தானுங்க போகும்ன்றாங்கல்ல அவங்க அம்மா. இந்த பையன் வெட்டியா வீட்டில் இருக்க தெரியாம தான் பொண்ணு கொடுத்துருப்பாங்களா? 20 லட்ச ரூபா வாடகை வருது, பையன் வேலைக்கு போனா என்ன போட்டு என்னன்ற ஒரு 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 எண்ணத்தோட கொடுத்துருக்கலாம். அதை நான் தப்புன்னு நான் சொல்லல. பட் எது அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அதுவே நீ குற்றமாகுது. இப்படி சொல்றேன். அந்த மாத்தி புரிஞ்சுக்கிறத இதை வெறுமனே நான் அந்த பெற்றோர்கள் மீது குற்றம் சாட்டவே இல்லை. ஈவன் தோ அவர்கள் இந்த பொண்ணோட இந்த தொடர் தாழ்வு மனப்பான்மையை தான் ஒரு பாரமா இருக்கோங்கிற எண்ணத்தை அவர்கள் வளர்த்திருந்தாலும் வேணும்னு ஒருத்தர் செஞ்சிருக்க போறது இல்லை. இதான் சரின்னு அவர் நம்பி இருந்தாருன்னா இதுக்காக போய் அவரை வந்து அவர் ஒரு குற்றவாளி ஆக்கணுங்கிறது அல்ல என்னோட கோரிக்கை. பட் ஒரு பிரச்சனையை இந்த மாதிரி ஒரு தற்கொலை நடக்குதுன்னு சொன்னா, இந்தியாவில் இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூ, அதில் திருமண தொடர்பான பிரச்சனைகள்ல தான் பெரும்பாலான ஒரு குறிப்பிட்ட அளவு 1/3 வந்து இதனால தான் நடக்குது. அப்படிங்கும்போது இளம் வயது தற்கொலைகள்ல இதுதான் முக்கியமான காரணமா இருக்குங்கும்போது, அதுவும் எஸ்பெஷலி 3 ஆண்கள் இந்தியாவில் தற்கொலை பண்ணிக்கிற நாளில் 3 ஆண்கள்னு சொன்னால், பெண்கள் ரிப்போர்ட் ஆகிற தற்கொலை வந்து 25%, 27% தானாலும் கூட அதில் மெஜாரிட்டி இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் தான். அப்படி பார்க்கும்போது குடும்ப பிரச்சனைகளை அட்ரஸ் பண்றதுல ஒரு அறிவியல் பூர்வமான பார்வையை நோக்கி இந்த செய்தி நகராமல் இது என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஒரு உணர்வு பூர்வமா ஒரு சண்டை மாதிரி ஆகி இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒப்பாரி வைக்கிறதுக்கான ஒரு களமா பயன்படுத்திட்டு நம்ம கதையை மூடிட்டு நம்ம கிளம்பிடுறோம்.